தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நாம் ஜல்லிக்கட்டை பற்றியான போராட்டங்களை மட்டும் நடத்தி கொண்டிருக்காமல் ஜல்லிக்கட்டை பற்றியான செய்திகளையும் அதனுடைய வரலாறுகளையும் தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஜல்லிக்கட்டு இதனுடைய பெயர் காரணம் என்ன தெரிந்து கொள்வோம். ஜல்லிக்கட்டு எத்தனை வகைகள் நடத்தப்படுகிறது, ஜல்லிக்கட்டுடைய வரலாறு என்ன என்பதை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். ஜல்லிக்கட்டு என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த ஜல்லி காசு. இந்த ஜல்லிக்கட்டு என்பதை வடமொழி ஜா என்று உச்சரிக்காமல் சா என்று உச்சரிக்க வேண்டும், சல்லிக்கட்டு. இந்த சல்லி காசுகளை, அதாவது இந்திய நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்பில் கட்டிவிடப்படும் பழக்கம் இருந்தது. மாட்டை அணையும் வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும். இந்த பழக்கம் பிற்காலத்தில் ஜல்லிக்கட்டு என்று மாறியது. பேச்சு வழக்கில் அதை திரிந்து ஜல்லிக்கட்டானது என்று கூறப்படுகிறது. இதில் பல வகைகள் உண்டு. மிக பிரசித்தி பெற்றது 3 வகை. மஞ்சு விரட்டு. மஞ்சு விரட்டு என்பது என்னவென்றால், ஒரு திடலில் காளைகளை அவிழ்த்து விடுவார்கள். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் காளைகள் ஓடித் தெரியும். அவற்றை இளைஞர்கள் விரட்டுவதும் அடக்குவதும் மஞ்சு விரட்டு. இன்னொன்று வகை வாடிவாசல் ஜல்லிக்கட்டு. இந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டு என்பது மதுரை அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடிவாசல் வழியாக வெளியேறும் காளைகளை இளைஞர்கள் விரட்டி சென்று அதன் திமில் மீது தொங்கியபடி குறிப்பிட்ட தூரம் செல்ல வேண்டும். இது வாடிவாசல் ஜல்லிக்கட்டு. வடம் ஜல்லிக்கட்டு அல்லது எருதுகட்டு என்று சொல்லப்படுகிறது. இது வட தமிழகத்தில் வடம் மஞ்சு விரட்டு அல்லது எருதுகட்டு என்ற பெயரில் 20 அடி நீள கயிற்றினால் காளையை கட்டி இருபுறமும் காளைகளை ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே நின்று கொம்பில் உள்ள பரிசு பணத்தை எடுக்க முயலுவார்கள். இது எருதுகட்டு அல்லது வடம் ஜல்லிக்கட்டு அல்லது வடம் மஞ்சு விரட்டு என்ற பெயரில் நடந்து வருகிறது. இதுபோல் தொடர்ந்து ஜல்லிக்கட்டை பற்றியான, ஏறுதழுவுதல் பற்றியான, மஞ்சு விரட்டு பற்றியான வரலாறுகளை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 Minutes யூடியூப் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.